ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் பார் டைப் பண்ணிவிட்டு சும்மா ஜூஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ அந்த கிளாஸுக்கு முன்னாடி தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த கிளாஸுக்கு பின்னாடி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் நோட் வச்சிடும். இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயரை வந்து ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கு கண்ட்ரோல் ஜே அமுக்கணும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு டூப்ளிகேட் காப்பி ரெடி ஆயிரும். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து ஆப்ஜெக்டையும் ரெண்டாவது லேயர்லேருந்து பேக்ரவுண்டையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நான் ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்டில் சப்ஜெக்ட் இருக்கா அதை கொடுங்க. அந்த சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் தனியாக எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் இதில் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த இதில் ஆஃப் பண்ணிக்கிறோம். இதில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்டை தனியாக எடுக்கிறதுக்கு ரேசர் டூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து எடிட்டில் ஃபுல்லில் கண்டென்ட் அனாலிசிஸ் கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டு தனியாக எடுத்தாச்சு, ஆப்ஜெக்டும் தனியாக எடுத்தாச்சு, டெக்ஸ்ட் தனியாக இருக்குது, எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பேக்ரவுண்டை கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த இது இருக்குல்ல நம்ம டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கீழே சென்டராக கொண்டு வந்துங்க. ரெண்டுக்கும் பொதுவாக கொண்டு வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கீழே வரலையோ, ஓகே ரைட் வந்து வந்துச்சு. நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பின்னாடி மூவ் ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுற இமேஜை வந்து 2 லேயராக பிரிச்சுக்கோங்க. ஒரு லேயரில் வந்து ஆப்ஜெக்ட் தனியாக எடுங்க, இன்னொரு லேயரில் வந்து பேக்ரவுண்ட் தனியாக எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டை வந்து அந்த 2 லேயருக்கு நடுவில் கொண்டு வந்தாலே போதும். ஆப்ஜெக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை ஈஸியாக கொண்டு வந்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.